அப்பதான் ஆண்டவராக இயேசு அது ஆரோனுடைய சிரஸ் மேல ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் இறங்கும்படியாக நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்க வேண்டும். நம்ம புரியுதாப்பா உங்களுக்கு? நல்ல தைலம் இருக்கு, கெட்ட தைலம் இருக்கு, தெரியுமா அது உங்களுக்கு? கெட்ட தைலம் எல்லாமே கெட்ட தைலம் தான். அதை போட்டால் தான் மண்டவலி நீங்குன்றீங்க. அப்படின்னா கெட்டவங்களோட பேசினா தான் திருப்தியாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. பாராம பிடிச்சவங்களோட பேசினா தான் உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அப்படி இல்லாதபடி பழக்க வழக்கங்கள் நல்ல மனிதர்களோட வைத்து கொள்ளுங்க. 100 பேர் நமக்கு தேவையில்லை பழக்க வழக்கத்துக்கு. 4 பேர் போதும். ஆமே, எத்தனை பேர் போதும்? 4 பேர் போதும். அப்போ இன்றைக்கு நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குது எத்தனை பேர்னு எண்ணி பார்த்தா உங்களால் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? நான் கெட்டணுமே நினைக்கல, நான் அவங்கள போறாமையாக நினைக்கல, அவங்கள அசுத்தமாக நினைக்கல, அவங்க பண்ணுற தப்புகளை நான் திரும்பி பார்க்குறேன், அதெல்லாம் திரும்பி பார்க்குறது நம்மளுடைய வேலை கிடையாது. இன்னைக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆவியானவரோட மாத்திரம் இணைந்திருங்க. உலகப்புறமான எல்லாத்தையும் தள்ளி விடுங்க. எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஆளுகள் கிடையாது, எல்லாம் ஒரு முக்கியமான ஆளுகளே கிடையாது. ஆனால் என் பானத்தை முன் உண்டாக்குன கர்த்தர் நமக்கு முக்கியமானவர். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அது எப்படி இருக்கா? ஆரோன் சிரசு மேல ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கணுமா? நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கணும், கெட்ட தைலத்துக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குடும்பம்லாம் நம்ம பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் மாறணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க இருந்து மறுபடியும் மாறணும். உண்மையாக இருக்க தெரிஞ்சுக்கணும், உண்மையாக நேசிக்கணும். அப்போ உண்மையாக நேசிக்கிறேன்னா உண்மையாக ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்யணும்னு, எவ்வளோ சந்தோஷப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ